ஸ்ரீ. இதுக்கு மேலே யோசிச்சு நாளை கடத்தக்கூடாது. ஷார்மி கிட்ட என்ன சொல்லணும்னு நினைச்சோமோ அதை கண்டிப்பாக சொல்லிடணும். இதுக்கு மேலே இது தள்ளி போட்டு போகணும், அது சரியாக வராது. ஆமாம், இன்னைக்கு ஷார்மி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடணும். அவளை பிரேக்கப் பண்ணுறேங்கிறத அவகிட்ட சொல்லணும், கண்டிப்பாக சொல்லணும். அதே போல் நான் ஸ்ரீயை விரும்புகிறத அவகிட்ட சொல்லணும். ஸ்ரீ, ஆமாண்டி, நான் உன்னை விரும்புகிறேன்டி. என்னோட காதலும் உன்கிட்ட நான் சொல்லணும்டி. நம்ம நாளைக்கு ஊர் கிளம்புறோம். ஊருக்கு போய் நம்ம வீட்டுக்கு போனதும் என்னோட முதல் வேலையை என் காதலை உன்கிட்ட சொல்கிறது தாண்டி. கண்டிப்பாக சொல்ல வேண்டி ஸ்ரீ. ஸ்ரீ, உனக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும், ஆனால் நீ என்னை விரும்புறியான்னு தெரியல. நீ என் காதலை ஏற்றுப்பியான்னு தெரியல. சாரிடி, நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். உன்கிட்டயே வந்து நான் ஷர்மியை விரும்புகிறேன், நீ போய் அவகிட்ட சொல்லணும்ட்ட சொல்ல பார்த்தியா? அது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ எனக்கு தெரியுதுடி. சத்தியமாக சொல்கிறேன், அதுக்கான தண்டனை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன்டி. ஸ்ரீ, என் மனசு முழுக்க நீ மட்டும் தாண்டி நிறைஞ்சிருக்க. நான் உண்மையாக விரும்புறது ஒன்று தாண்டி. அது நானே இப்போ தாண்டி புரிஞ்சுக்கிட்டேன். ஸ்ரீ, நான் என் காதலை சொல்லும்போது என் காதலை ஏற்றுக்கொடி. என்ன வேலை மட்டும் சொல்லிடாத ஸ்ரீ, ப்ளீஸ் ஸ்ரீ. நீ காதலோடு தான் என் பின்னாடி வந்தியான்றது எனக்கு தெரியாது. ஆனால் நான் காதலோடவும் ஏக்கத்தோடு வந்து இப்போ உன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன். நீ என்ன காதலிப்பியான்னு எனக்கு தெரியலடி. என் காதல் மட்டும் வேணான்னு சொல்லிடாத. சத்தியமா நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியலடி. என் லைஃப்ல நீ எப்பவுமே இருக்கணும்டி. எப்பவுமே என் கூடவே என் லைஃப் ஃபுல்லாக இருக்கணும். என் வாழ்க்கையில நீ தாண்டி நிறைஞ்சிருக்கணும். உன்னை மனசார விரும்புறேன்டி. இங்க பாரு, நான் மேல் தோட்டத்தை பார்த்து விரும்பல. ஒவ்வொரு இடத்துலையும் உன் மனசை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன். எல்லா இடத்துலையும் நீ எப்படி நடந்துக்கிறங்கிறத பார்த்து தான் அது மட்டும் தாண்டி என் மனசுக்குள்ள பதிஞ்சு போயிருக்கேன். இப்போ தாண்டி நான் உன்னை புதுசாக விரும்ப ஆரம்பிச்சிருக்கேன். முன்னாடி நான் உன்னை பார்க்க கூட இல்லாம உங்ககிட்ட இருந்து விலகி ஓடி இருக்கேன்டி. ஆரம்பத்துலேருந்தே உங்ககிட்ட நான் பேசி பழகிருந்தேன்னு வச்சுக்கேன், எப்பயோ என் காதலை உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்டி. இப்போ நம்ம 2 பேரும் காதலிச்சுட்டு இருந்திருப்போம்டி. இப்போவும் உனக்கு குறைஞ்சிடலாம். கண்டிப்பாக என் காதலை ஏற்றுக்கடி. எனக்கு தெரியும் நீ காதலை கண்டிப்பாக ஏற்றுப்பேன். சரி, ஷர்மிக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லும். அவள் வந்ததும் அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிடணும். கண்டிப்பாக அவகிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கணும். என்னால் அவள் ஹர்ட் ஆகாதான். ஆனால் சாரி ஷர்மி, உன்னை ஹர்ட் பண்ணுறது என்னோட ஆசை கிடையாது. நான் உன்னை உண்மையாகவே விரும்பலை. எனக்கு உண்மையாக வந்ததெல்லாம் ஜஸ்ட் அன் அஃபெக்ஷன், ஒரு அட்ராக்ஷன், அவ்வளோதான். ஆனால் உண்மையாக மனசார நான் விரும்புறது ஸ்ரீயை மட்டும்தான். ஷர்மி, இதை நான் சொல்லும் போது உனக்கு கண்டிப்பாக ஹர்ட் ஆகணும். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கவும் ரெடியாக இருக்கேன். ஆனால் எனக்கு ஸ்ரீ மட்டும்தான் வேணும். ஹலோ சக்தி, சொல்லு சக்தி. ஷர்மி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசணுமா? இதுக்கான சக்தி காத்துட்டு இருக்க. சொல்லு சக்தி, என்ன பேசணும்? ஓ ஷர்மி, இது ஃபோனில் பேச முடியாது, நேராக தான் பேசணும். நீ கொஞ்சம் வரியா? ஷியோர் சக்தி. எங்க ரூமுக்கு வரவா? இல்லை ஷர்மி, ரூமுக்குள்ள இங்கே ஃபயர் கேம்ப் பக்கத்தில் கார்டனுக்கு வா. கார்டன்லையா? சக்தி, என்ன டைம் பார்த்தியா? ஊரே குளிரும். நம்ம ரூம்ல மீட் பண்ணி பேசலாமே. ஒன்று நான் ரூமுக்கு வரேன், இல்லைன்னா நீ ரூமுக்கு வா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்து ரூமுக்கு அனுப்பிடுறேன். நீ வேற ரூமுக்கு வரியா? ஷர்மி, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். இதெல்லாம் ரூமில் வச்சு பேசக்கூடாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இங்கே கார்டனுக்கு வாங்க. சக்தி, எனக்கு ஒரு புரியல. நம்ம 2 பேரும் லவ் பண்றோம் சக்தி. லவ் பண்றாங்க, ரூம்ல மீட் பண்ணி பேசிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. என்ன சக்தி, ரூம்ல தனியா மீட் பண்ணி பேசினா உன் மைண்ட் மாறிடும்னு பார்க்குறியா? எனக்கு தெரியும், கண்டிப்பா உன் மைண்ட் மாறும். நான் ஷர்மி, உங்ககிட்ட நான் அர்ஜென்ட்டாக பேசணும். ப்ளீஸ் கார்டனுக்கு வா. போன வைக்கிறேன். சக்தி, வான்னு சொன்னேன். ஓகே வரேன், பை. இவன் இங்கே என்ன பண்ணுறான்? ரூமில் இருடான்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த குளிரில் வெளியில் வந்து நின்றுட்டு இருக்கோம். நேற்று தான் ஃபீவர் வந்து போச்சு, மறுபடியும் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கோம். என்னதான் இவங்களை பண்ணுறதுன்னு தெரியல. டேய் சக்தி, அது சரி, இப்போதான் தங்கச்சி அடக்கி விட்டுட்டு வந்தேன். இங்கே அண்ணங்காரன் இப்படி பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரத்தில் ஆகும், பிரச்சனையில் மாட்ட பார்த்தோம். அடி, என்ன வெறுப்பேற்றுறேன்னு ப்ராப்ளத்தில் மாட்ட பார்த்தியடி. உனக்கு அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல உன் அண்ணனை கவனிச்சுட்டு வரேன். சார் எதுக்கு இங்கே நிற்கிறாருன்னு தெரியலையே. இவரை முதல்ல பார்ப்போம். டேய் மச்சான், மச்சி, சக்தி, டேய் என்னாச்சு உனக்கு? தூரமாக நின்று கூப்பிட்டு தான் காதல விளையாடுன்னு பார்த்தா இவ்வளோ பக்கத்தில் நின்று கூப்பிட்றான்.
என்ன சில மாதிரி நிக்கிறான். டேய் சக்தி, டேய் கார்த்திக், நீ எப்படா வந்தா? எப்போ வந்தானா? அது சரி. டேய் 10 நிமிஷமா உன்னை கூப்பிட்டு இருக்கேன்டா மச்சான் மச்சான்னு. அம்மா என்ன நினைப்புல இருக்கான்? என்னடா இந்த டைம்ல இங்க எதுக்குடா வந்தா? உன்னை ரூம்ல தான் இருக்க சொல்லிட்டு வந்தேன். டேய் உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா இல்லையாடா? நேற்று தான் ஃபீவர் வந்து போயிருக்கு. இப்போ என்ன மறுபடியும் குளூர்ல வந்து நின்றுட்டு இருக்கோம். உன்னை என்னடா பண்றது? சரி வா ரூமுக்கு போவோம் வா. மச்சி ஒரு நிமிஷம் மச்சி, ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டும் முடிச்சுட்டு வரேனே. நீ போயிட்டு இரு. ஒரு 10 நிமிஷம் தான் வந்துடுறேன். முக்கியமான விஷயமா? இந்த நைட் டைம்லயா? டேய் என்னடா அப்படி முக்கியமான விஷயம்? சரி என்ன என்ன விஷயம் சொல்ல மச்சான். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்ககிட்ட சொல்றேனே. அது வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடு. நீ போ மச்சி, நீ ரூம்ல போயிரு. நான் உடனே வரேன். ஏய் தூங்கிடாதடா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். இங்க பேசிட்டு அப்புறம் அங்க வரேன். மச்சி தூங்கிடாத, முடிச்சிட்டு இன்னைக்கு நான் உங்ககிட்ட நிறைய சொல்லணும். ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, வந்துடுறேன். இப்போ எதுவும் கேட்காத, நீ ரூமுக்கு போ வந்துடுறேன். என்ன ஆச்சு இவனுக்கு? இந்த நைட் டைம்ல இங்க வந்து நின்றுட்டு இருக்கான். என்னடா விஷயம்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான். என்கிட்ட ஏதோ மனசை விட்டு பேசணும்னு சொல்றான். ஒருவேளை நைட்டு பேசினானே அதை பத்தி இப்ப பேச போறானோ? ஆமா ஆமா, அப்ப தெளிவா இல்லைல்ல, அதனால அவனுக்கு அது ஞாபகத்துல எல்லாம். ஆனா இப்ப இங்க எதுக்கு நிக்கிறான்? ஓ, ஒருவேளை ஷர்மி கிட்ட பிரேக்கப் பண்ண போறேன்னு சொல்றதுக்காக நிக்கிறானோ? சரி கேட்டுருவோம். சரிடா மச்சான், நான் தூங்கல, முழிச்சிட்டு இருக்கேன். நீ சீக்கிரம் வா. ஆனா இங்க ஏதோ முக்கியமான விஷயம் சொன்னீங்க. நீ மட்டும்தான் இங்க இருக்க போறியா இல்ல சேச்சா, நான் மட்டும் நானும்? ஷர்மி வருவோம். ஷர்மி கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. அவகிட்ட பேசிட்டு அப்புறமா வந்து உங்ககிட்ட பேசுறேன்டா. கன்ஃபார்ம் இவன் ஷர்மி கிட்ட பிரேக்கப் பண்றதை பத்தி தான் பேச போறோம். சக்தி, தெளிவான முடிவு எடுத்திருக்க. நீ பண்ணுடா, கண்டிப்பா எல்லாமே சக்சஸ் ஆகும். நீ அவகிட்ட பேசிட்டு வா. உனக்காக நான் வெயிட் பண்றேன் மச்சி. ஓ, ஷர்மி கிட்ட பேச போறியோ? சரி மச்சான், நீ பேசிட்டு வா. நான் டிஸ்டர்ப் பண்ணலாம், நான் ரூமுக்கு போறேன். டேய் நீ டிஸ்டர்ப் பண்ணலாம் சொல்ல வரலாம். அவகிட்ட தனியா பேசலாம் எனக்கு எதுவுமே கிடையாது. இது ஒரு முக்கியமான விஷயம். இதை பேசிட்டா இனிமே எனக்கு அவகிட்ட பேசுறதுக்கே எதுவுமே கிடையாது. மச்சான், இப்பதான் நீ தெளிவான முடிவு எடுத்திருக்க. உன் மனசுல பட்டது எதுவா இருந்தாலும் அவகிட்ட சொல்லு. அவரதை நம்ம பார்த்துக்கலாம். அவ நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. எப்போ அவ எதுக்கும் துணிஞ்சிட்டான்னு இருந்ததோ அப்பவே அவகிட்ட இருந்து நீ தள்ளி இருக்கிறது தான் நல்லது. எனக்கு அவ மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உன்னை தனியால விட்டுட்டு போக மாட்டேன் மச்சி, உன்னை சுத்தியே தான் இருப்பேன். ஏன்னா அவ எதுக்கும் துணிஞ்சிட்டான்னு என் மனசுக்குள்ள சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. சரி மச்சான், எது வந்தாலும் பேசிட்டு அப்புறம் நீ வந்து என்கிட்ட சொல்லு, சரியா? நான் ரூமுக்கு போறேன். சரிடா, நீ போ, நான் வந்துடுறேன். டேய் கார்த்திக், சொல்றா. என்னடா? ஸ்ரீ சாப்பிட்டாலும்? டேய் இதை கேட்கதான் என்ன கூப்பிட்டியா? இல்லடா, அவ சாப்பிட்டாலா இல்லையான்னு தெரியல, அவதான் கேட்டேன். ஏன் சாரை போய் கேட்க வேண்டியதானே ஸ்ரீ சாப்பிட்டியா இல்லையான்னு? என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீயே நேரடியா போய் கேட்கலாமேடா. நான் கேட்டதும் பதில் சொல்லிடுவான். ஏன்டா என்னை பார்த்தது 10 அடி தூரத்துக்கு திருச்சி ஓடுறான். நான் என்ன பேயா பேசான்னு தெரியல, என்னை பார்த்து ஏன் இப்படி பயப்படுறான்னு தெரியல. எனக்கு ஒரு புரியல மச்சான். உங்ககிட்ட கார்த்திக் கார்த்திக்னு சிரிச்சு பேசுறா, ஜாலியா இருக்கா, எல்லாம் பண்றா, பக்கத்துல இருந்து ஒட்டி நிக்கிறான். என்ன பார்த்தா அவனுக்கு எப்படா தெரியுது? என்ன பார்த்தா மட்டும் திருச்சி ஓடுறாளேடா. நான் பக்கத்துல போகணும்னு நினைக்கிறேன், ஆனா அவளாம் சக்தி அப்படின்ட்டு ஓடுறான். இன்னும் நான் என்னதான் பண்றதுன்னு தெரியல. மச்சி, இப்ப கொஞ்சம் அப்படிதான் இருக்கும், கவலைப்படாத. சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும். நீ நடுவில் கொஞ்சம் விட்டுட்ட, அதான் இப்ப நீ அவஸ்தைப்பட்டுட்டு இருக்க. மறுபடியும் பிடிச்சிட்டல, அதனால போக போக எல்லாம் சரியாயிடும். என்ன சரியாகுமோ, சரியாகுதோ இல்லையோ, இன்னும் சரியாக்கிடணும். ஏ மச்சி, அங்க பாருடா, அங்க என்னன்னு பாரு. எங்கடா என்ன? டேய் அங்க பாருடா, ஏதோ தரமான சம்பவம் நடந்திருக்கு போல இருக்கு. நமக்கு தெரியாம இந்த சம்பவம் எப்ப நடந்ததுன்னு தெரியல. அங்க கொஞ்சம் திரும்பி பாரு. எங்க சொல்றோம்? கீழே பாக்குறேன். ஆமா மச்சி, ஆமா, இது எப்ப நடந்தது? மச்சி அதான் எனக்கு தெரியல. இதெல்லாம் நடக்கும்போது நம்ம எப்படா பார்க்காம இருந்திருக்கோம்? எல்லாம் பலமா இருக்கு. இவனும் எவன் கொடுத்துருப்பான்? வாங்கின அடியெல்லாம் பார்த்தா அடிச்சவன் வெறியில வெறி கொண்டு போய் அடிச்சிருக்கான்டா. எவன் அடிச்சான்னு தெரியலையே. மச்சி, இவனை அடிச்சவன் மட்டும் இப்ப என் கண்ணு முன்னாடி வந்தான். அவனுக்கு மட்டும் நான் எப்படி தேங்க்ஸ் சொல்லுவேனே தெரியாது, அந்த அளவுக்கு சொல்லுவோம் பாத்துக்க.
நானே ரொம்ப நாளா எனக்கு இப்படிதான் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன் அவன்கிட்ட போய் பலமா வாங்கிட்டு வந்திருக்கானே. சக்தி நீயுமாடா? எனக்கும் ரொம்ப நாள் ஆசை இவனை இப்படி வச்சு விளாசணும்னு. பரவாயில்ல, எவன்கிட்டயே போய் பலமா வாங்கிட்டு வந்திருக்கானே. நீ சொன்னதுதான், அடிச்சவன் மட்டும் என்கிட்ட கிடைச்சான் அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பேன்டா. என்ன பார்த்தா உங்களுக்குலாம் சிரிப்பாவாடா இருக்கு. சரிங்கடா சரிங்க. மோகனே, ஏண்டா என்ன பார்த்து நீ சிரிக்கிறான்? ரகு, என்ன இதெல்லாம்? என்ன இதெல்லாமா? டேய், என்ன நக்கலா? டேய், சாரிடா, சீக்கிரம் தப்பா நினைக்காத. எங்களுக்கே ரொம்ப நாள் ஆசை, ஆனா எவனோ ஒருத்தவனுக்கு பலமா கொடுத்துருக்கானே. ஆனா எவன்கிட்ட போய் என்ன வாய் காமிச்சேன்? இப்படி கிழிச்சு அனுப்பியிருக்கான். ஆமா, உன்னை இப்படி கிழிச்சு தொங்க விட்டுவன் எவன்டா? என்ன கேட்கறான் இவன்? தெரிஞ்சதான் கேட்கறானா இல்ல தெரியாம கேட்கறானா? இல்ல நம்மள நக்கல் பண்ணணும்னு கேட்கறானா? என்னடா அதான் சக்தி கேட்கறான்ல, எவன்கிட்ட என்ன வாழ்த்தானு காட்டின? ஆமா, நம்ம காலேஜ் பசங்க கிட்ட தானா இல்லைன்னா வந்த இடத்துல எவன்கிட்டயாவதான்? இந்த ஊர் ஆளுங்கிட்ட எவன்கிட்டயாவது உன் கைவரிசை காமிச்சிட்டியா என்ன? அவன் கொடுத்த பரிசு தானே இது. மச்சி, இது பார்த்தோம் இந்த ஊரால் கொடுத்த மாதிரி தெரியலடா. எவனும் நம்ம காலேஜ் பையனா கொடுத்துருக்கான். எவன்கிட்டயே தான் இவன் போய் வாழ் தந்த காமிச்சிருக்கான். டேய், எவன்கிட்ட தான் உன் ஆளை ஆட்டின? அவன் ஒட்டை நறுக்கிட்டு இருக்கானே. இதுக்கு இப்ப இப்படி பேசிட்டு இருக்கான்? நம்மள விருப்பத்தணும்னு பேசுறானோ இல்ல நானும் என் வாயால சொல்லணும்னு நினைக்கிறானோ? உன்னெல்லாம் சும்மா விட மாட்டேன்டா. உன்னை மட்டும் இல்ல, அந்த ஸ்ரீயையும் சும்மா விட மாட்டேன். பார்த்துக்கிட்டே இருங்கடா. என்னை பத்தி தெரியாமலா என்கிட்ட விளையாடுறீங்க? நான் யாருன்னு சீக்கிரமே காட்டுறேன்டா. என்னடா கேட்டுட்டே இருக்கும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறேன். சரி சரி, என்னாச்சு? எவன் கொடுத்தது? ஏதாவது இருந்தா சொல்லுடா. டேய், ஏதாவது சொல்லுடா. டேய், என்ன ஓவரா முறைச்சிட்டு இருக்க? அதான் என் மச்சான் கேட்கலாம்ல, எவன் கொடுத்தது இது சொல்லு. டேய், என்ன வெறுப்பேத்தி பாக்குறியா? வேணா சக்தி, நான் ரொம்ப அமைதியா போறேன்றதுனால நீ என்ன வேணா பண்ணலான்னு அர்த்தம் கிடையாது. நான் உனக்கு திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சா நீ தாங்க மாட்ட. பாத்துக்க, எல்லாம் சரியாயிட்டு வரேன்டா. அப்புறம் இருக்கடா உனக்கு. வாலி விடுங்க. என்னடா மச்சி, நம்ம ஒண்ணு கேட்டா அவன் ஒரு பதில் சொல்லிட்டு போறான். ஆமா, எதுக்குடா அவன் உன்ன முறைச்சிட்டு போறான்? என்னமோ உன்கிட்ட வீரவாசனம் எல்லாம் பேசிட்டு போறான். உன்ன உண்டு இல்ல நான் கோணாமா? மாப்பானு கைய வைக்கட்டும். அவர் கைய உடச்சு அவன்கிட்டயே கொடுத்துறான் இல்லையான்னு பாரு. டேய் விடுறா, அவன் ஏதோ காண்டில பேசிட்டு போறான்னு நினைக்கிறேன். ஆனா எதுக்கு அப்படி பேசிட்டு போறான்னு தெரியல. அதான் மச்சி எனக்கும் புரியல. என்னடா ஆச்சுன்னு தானே கேட்டோம். அதுக்கு என்னமோ உன்ன மறைக்கிறான், உன்ன சும்மா விட மாட்டேன்னு சொல்றான். இது எதுக்கு சொல்றான்? ஒருவேளை அவனை பார்த்து நம்ம சிரிச்சோமே அதுல காண்டாயிட்டானோ? அப்படி பார்த்தா நானும் தான்டா சிரிச்சேன். என்னையும் சேர்த்துல அவன் முறைச்சிருக்கணும். உன்னை மட்டும் தான் முறைக்கிறான், என்னமோ வந்து வச்சுக்கிறாங்கிறான். சரியானது பிறகு அவர் யாருன்னு உன்கிட்ட காட்டுறாராமே. மச்சி, சாரு யாருன்னு காட்டும் போது எனக்கும் ஒரு சிக்னல் கொடு. நானும் யாருன்னு அவர்கிட்ட காட்டணும். முறைக்கிறான், கண்ணு மட்டும் முழுசா இருக்கலாம். நாளைக்கு அதையும் பேத்துறான். ஏதோ தாண்டில உலகிட்டு போறான். விடு, அவன் பேசுறதுலாம் ஒரு பேச்சான விட்டுத்தாளு. மச்சம், ஷர்மி வந்துட்டான். நீ பேசு, நான் கிளம்புறேன். ஹாய் சக்தி, பேசணும்னு சொல்லி கூப்பிட்டேன். நம்ம தனியா பேசலாமா இல்ல? சரிடா மச்சான், நீ கிளம்பு. கொஞ்ச நேரத்தில் ரூம் உட்காந்துடலாம். நீ போ. மச்சான் சொன்னது ஞாபகத்தில் இருக்கலாம். தூங்கிடாத, முடிச்சிடு. உன்கிட்ட நிறைய பேசணும். வாடா, முடிச்சுதான் இருப்பேன். நீ பேசிட்டு வா. சரி மச்சி. சரி சக்தி. ஷர்மி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். அதுக்கு தான் இங்க கூப்பிட்டேன். சக்தி, நம்ம இங்கிருந்து பேசுறத விட உள்ள ஹோட்டல்லையாவது கெஃபேல உட்காந்து சாப்பிட்டுட்டு பேசலாமா? இல்ல ஷர்மி, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் பேச வந்ததை பேசிட்டு நான் உடனே கிளம்பணும். எனக்காக என் ஃப்ரெண்டு கார்த்திக் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நான் உடனே போகணும். பார்த்தேன்னா 10 நிமிஷத்துல வரேன்னு சொல்லியிருக்கேன். 10 நிமிஷம் தான் எனக்கு டைம். உங்ககிட்ட பேசிட்டு நான் உடனே கிளம்பணும். அப்ப என்கிட்ட பேசுறதுக்கு டைம் வச்சுட்டு தான் வந்து பேசுறேன். என்ன சக்தி, ரொம்பவே ஆளே மாறிட்டா. எனக்கு புரியல. இந்த டூருக்கு வந்த இடத்துல என் கூட வந்து ஒரு வார்த்தை கூட சந்தோஷமாவே நீ பேசலாம். நானும் உன்னை தேடி வந்தாலும் என்ன அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். என்னதான் நீ நினைச்சிட்டு இருக்கா? சக்தி, நம்ம 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கோம், தெரியும்ல? ஷர்மி, இப்போ நான் அதை பத்தி பேசலாம் நீங்க கூப்பிட்டேனே. ஒரே குளிருது. இதை நம்ம ரூம்ல வச்சு பேசிருக்க கூடாதா சக்தி? எது பேசுறதா என்ன? ரூம்ல வச்சு பேசிருக்கலாம்ல? என் ரூமுக்கு வரதா இருந்தாலும் வான்னு சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்து ரூமுக்கு அனுப்ப போறேன். நீ தான் என்னமோ கார்டன்ல பேசலாம் சொன்னேன். அது சரி, ரூமுக்கு வந்தா உன் கையை கால வச்சு சும்மா இருக்க மாட்டேன்னு உனக்கே தெரிஞ்சிருக்கு போல. உன்னால எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால நீ ரூமுக்கு வரலாம். ஏய், என்னடி கண்ட்ரோல் பண்ண முடியாது? ஆமா, இது வரைக்கும் எத்தனை தடவை உங்ககிட்ட நான் மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கேன்.
என் லிமிட்டை எத்தனை தடவை உங்ககிட்ட நான் கிராஸ் பண்ணிருக்கேன் சக்தி அது கேட்கலாம். இது வரைக்கும் ஒரு தடவையாவது உங்ககிட்ட நான் தப்பா நடந்திருக்கேன் இல்ல தப்பா நடக்க தான் முயற்சி பண்ணிருக்கணும். இங்க பார், உங்ககிட்ட நான் தனியா பேசணும்னு கூட என்னைக்குமே நினைச்சது கிடையாது. நீதான் நீதான் என்னை டைவர்ட் பண்ணி தனியா இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போவேன். அப்ப கூட என்னால உன் பக்கத்துல வர முடியல. என் மனசுல ஏதோ ஒன்று போட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. இங்க பாரு, உங்ககிட்ட ஒரு தடவை கூட நான் லிமிட்டை கிராஸ் பண்ணது கிடையாது. தேவையில்லாத வார்த்தைகளை பேசாத சொல்லிட்டேன். இல்ல சக்தி, நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்றோம்ல, ஒருவேளை தனியா மீட் பண்ணா உன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்காதோ, அதனாலதான் தனியா வர மாட்டேங்கிறியோன்னு அந்த அர்த்தத்தை தான் கேட்டேன். நீ தப்பா எடுத்துக்கிற சக்தி. ஏய், அதை பத்தி பேசதான் இப்போ உன்னை கூப்பிட்டேன். ஷர்மி, உனக்கும் எனக்கும் எந்த இடத்துலயும் பொருத்தம் இல்லை. நீ வேற, நான் வேற. உனக்கு எனக்கு எங்கேயும் செட் ஆகல. இங்க பார், உங்ககிட்ட பேசி பழகினதுக்கு அப்புறம் தான் உன் கேரக்டர் வைஸ் என்னன்றதும் நான் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். உன் கேரக்டருக்கும் என் கேரக்டருக்கும் ஏன் நீ வச்சாலும் கிட்டாது. நீ எங்கேயோ இருக்க, நான் எங்கேயோ இருக்கேன். புரியல சக்தி. ஆமா ஷர்மி, நான் உன்கிட்ட அவசரப்பட்டு நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டேன். லவ் பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, எனக்கு உன் மேல வந்ததுக்கு பேரு லவ் இல்லை, அஃபெக்ஷன், ஜஸ்ட் அன் அட்ராக்ஷன், அவ்வளவுதான். மற்றபடி அதுக்கு பேர் லவ் கிடையாது. அதை நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். உன் கேரக்டர் எனக்கு செட் ஆகாது, என் கேரக்டர் உனக்கு செட் ஆகாது. நம்ம ரெண்டு பேருக்கும் மொத்தத்துல எதுவுமே செட் ஆகாது. இதோட இதை முடிச்சுப்போம். ஷர்மி, எனக்கு இனிமே உன் கூட லவ்வை கண்டினியூ பண்றதுல இஷ்டம் இல்லை. பிரேக்கப் பண்ணிக்கலாம். சக்தி, என்ன பேசிட்டு இருக்க? எனக்கு புரியல. இங்க பாரு, இப்ப நீ ஏதோ கோவத்துல இருக்க. கோவத்துல என்னென்னமோ பேசிட்டு இருக்க. கோவம்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம தனியா பேசலாம். இப்ப வேண்டாம். இப்ப நான் இப்படி பேசணும், உனக்கு மேற்கொண்டு கோவம் அதிகமா தான் ஆகும். எதுவா இருந்தாலும் நம்ம டூர் முடிஞ்சு ஊருக்கு போனதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். ஷர்மி ப்ளீஸ், நான் சொன்னது இப்போ உனக்கு ஹர்ட் ஆகணும். நான் இல்லைன்னு சொல்லலாம். இங்க பா ஷர்மி, நான் உன்னை லவ் பண்றேன்னு வாயில மட்டும் தான் சொன்னேன். ஆனா என் மனசளவுல நீ இல்லை. ஒரு நாள் கூட எனக்கு உன் நினைப்பும் வந்தது இல்லை. இங்க பாரு, ஓப்பனா சொல்றேன், உன் அழகை பார்த்து மயங்கிதான் உன்கிட்ட நான் வந்து காதல சொன்னேன். ஆனா நான் எப்போ உன்கிட்ட லவ் சொல்ல ஆரம்பிச்சனோ அதுக்கப்புறத்துல இருந்துதான் என் மனசு ஸ்ரீயை தேட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் நான் ஸ்ரீ பின்னாடி போக ஆரம்பிச்சேன். இப்பதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டேன், நான் உண்மையா விரும்புறது ஸ்ரீயை தான். சக்தி, என்ன விளையாடுறியா? நீயா வந்து உன் லவ் சொல்லுவேன், நீ சொல்லும் போது உன் லவ் நான் அக்செப்ட் பண்ணிக்கணும். நீயா வந்து நான் லவ் பண்ணலன்னு சொல்லுவேன், ஓகேன்னு டாட்டா பை பை சொல்லிட்டு போறேன்னு நினைக்கிறியா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரிஞ்ச சக்தி? ஷர்மி ப்ளீஸ், உன் கோவம் நியாயமானதுதான், நான் தப்புன்னு சொல்லணும். ஆனா நான் என்ன பண்றது? என் மனசுல நீ இல்லை ஷர்மி. என் மனசு முழுக்க ஸ்ரீ மட்டும் தான் இருக்கும். அதை நானே இப்பதான் புரிஞ்சுக்கிறேன். இங்க பா ஷர்மி, நான் இப்படி சொல்றதுதான் உனக்கு கஷ்டமா இருக்கும் தான். ஆனா எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. சாரி ஷர்மி, எனக்கு ஸ்ரீயை தான் பிடிச்சிருக்கேன். நான் உண்மையா ஸ்ரீயை தான் விரும்புறேன். ஸ்ரீ மட்டும் தான் எனக்கு வேணும். என் மனசுல வேற யாருக்கும் இடம் கிடையாது. சக்தி ப்ளீஸ், ஸ்ரீயை விரும்புறியா? ஆமா, இது என்ன விரும்பத்துக்கு முன்னாடி உனக்கு தெரியலையோ? என்ன விரும்பத்துக்கு முன்னாடி அவதானே உன் பின்னாடி சுத்திட்டு இருந்தா, அப்ப நீ அவளை விரும்புறியா இல்லைன்னு உனக்கு புரியலையா? என்கிட்ட உன் லவ் சொன்னதுக்கு அப்புறமா தான் உன் மனசுல ஸ்ரீ இருக்கான்னு உனக்கே புரிஞ்சுதா என்ன? இதெல்லாம் நம்பறதுக்கு என்ன பார்த்தா என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா? ஷர்மி, பேசாத சக்தி. அது சரி, நீ ப்ளே பாய் தானே? இப்ப புரியுதா நீ பொண்ணுங்க கிட்ட பேசுவா எனக்கு ஏன் கோவம் வந்ததுன்னு? இதுதான் உன் மனசு எந்த நேரத்தினாலும் எப்படி வேணாலும் மாறும்னு எனக்கு தெரியும். அதான் இப்போ உன் மனசு ஸ்ரீ கிட்ட போயிருக்கு, அப்புறம் சரி எவகிட்டயாவது போகும். இப்படியா உன் மனசு மாறிக்கிட்டே தானே இருக்கும். உனக்கு ஒரு பொண்ணு போதாது தானே? எத்தனை பொண்ணு வந்தாலும் அவ பின்னாடி சுத்தணும், அவ அழக ரசிக்கணும்னு தோணும் உனக்கு. ஷர்மி, உன் கோவம் நியாயமானதுன்றதால தான் இவ்வளவு தூரம் அமைதியா இருக்கு. ஆனா உன் வார்த்தை வேற மாதிரி இருக்கு. இங்க பார், இது வரைக்கும் ஒரு தடவை கூட நான் உன்கிட்ட தப்பா நடந்துட்டது கிடையாது. நான் மற்ற பொண்ணுங்க கிட்ட பேசியிருக்கேன், பழகிருக்கேன். எவகிட்டையும் என் லிமிட்டை கிராஸ் பண்ணது கிடையாது. இப்பவும் சொல்றேன், எனக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுதுன்னா அது ஸ்ரீ கிட்ட மட்டும்தான். ஸ்ரீயை மட்டும்தான் நான் எது வேணாலும் பண்ணுவேன். எவளையும் தொட்டு பார்க்கணும் கூட நான் நினைச்சது கிடையாதுடி. உன்னையும் தான் என் மேல தப்பு இருக்கு. அவசரப்பட்டு உன்கிட்ட வந்து லவ்வ சொல்லிட்டேன். கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். அந்த தப்புக்கு தான் இப்ப எனக்கு தண்டனை கிடைச்சிட்டு இருக்கேன். எனக்கு உன்னை பிடிக்கல.
எனக்கும் உனக்கும் செட் ஆகாது. இதோட இங்கேயே எல்லாத்தையும் முடிச்சுப்போம். முடிச்சிட்டேன். இனி என்னை பார்க்கணும், என்கிட்ட பேசணும்னு நினைக்காத. குட் பை. இது முக்கியமான விஷயம். என்ன சொன்ன? நான் ப்ளே பாயா? ஆமாம், நான் ப்ளே பாய் தான். எத்தனையோ பொண்ணுக்கிட்ட பேசியிருக்கேன், பழகிருக்கேன். இது எல்லாத்தையும் ஸ்ரீ பார்த்துருக்கான். எத்தனையோ பொண்ணு என் பைக்கில் உட்கார வச்சு நெருக்கமா ஊரை சுற்றி இருக்கேன். அதையும் ஸ்ரீ பார்த்துருக்கான். ஆனால் ஒரு தடவை கூட என்கிட்ட ஏன் சக்தி இப்படி இருக்குன்னு என்னை பார்த்து ஒரு வார்த்தை கூட கேட்டது கிடையாது. அவ தாண்டி என் மனசை புரிஞ்சுக்கிறவா. சக்தி இப்படி இருப்பான், ஆனால் எல்லாம் மீற மாட்டான்னு அவளுக்கு புரிஞ்சிருக்கு. உனக்கு புரியலலாம். உண்மையான காதல் எங்க இருக்குன்னு நீயே புரிஞ்சுக்க. நீ எல்லாம் லவ் பண்றேன்னு வெளியில சொல்லிடாத, சரியா? என்ன நீ உண்மையா லவ் பண்ணியிருந்தேன்னா அன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸும் கிட்ட நீ பண்ணது தப்பு, சாரி கேளுன்னு சொன்னேன். கேட்க முடியாதுன்னு திமிர் பிடிச்சி நின்றுட்டு இருந்தேன். இன்னைக்கு ஸ்ரீ தப்பே பண்ணல. ஒரு வார்த்தை தாண்டி சொன்னேன், சாரி கேளுடின்னு. ஏன் எதுக்குன்னு கேட்காம அவ ஃப்ரெண்டு கிட்ட சாரி பல்வின்னு சொன்னான். அவ தாண்டி பொண்ணு. அவ தாண்டி என்னை உண்மையா லவ் பண்றான். நானும் அவ்வளவுதான் உண்மையா லவ் பண்றேன். என்னை என்னைக்கு அவன் சந்தேகப்பட மாட்டான். என்னை யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்கவும் மாட்டான். எந்த இடத்துலையும் என்னை தலகுனிய வைக்கவும் மாட்டான். ஆனா இது எல்லாத்தையும் நீ செஞ்சுட்ட. இப்ப சொல்லு, என் மனசு உன்னை தேடுமா இல்ல அவளை தேடுமா? எது உண்மையான காதல்னு உனக்கே புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸ்பிளனேஷன் போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல நான் சொல்ல ஆரம்பிச்சா உனக்கு தான் அசிங்கம். நீ இப்போ என்கிட்ட காதலோட பழக வரல, ஒரு வித காமத்தோட பழக வந்திருக்க. ஆனா என் ஸ்ரீ இப்போ வரைக்குமோ அது நான் சொல்ல வேணும், உனக்கே புரிஞ்சிருக்கும். சரிதான், போடி. இந்த பொண்ணு கூறப்பட்டதே அதுக்கு நல்ல காலம் நேரம் கூறும் உண்மை. இப்போதான் மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. ஷர்மி கிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. என்னமோ தெரியும், மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹிஸ்ட்ரி உன்கிட்ட என் காதலாம் சீக்கிரமே சொல்ல போறேன்டி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நானு. ஹிஸ்ட்ரி இனி நீ மட்டும்தான் எனக்கு. எனக்கு நான் மட்டும்தான். சும்மா இந்த சிவாவை விரும்புறேன், அவனை விரும்புறேன், இவனை விரும்புறேன்னு என்கிட்ட போய் சொல்லிட்டு தெரியாது. எனக்கு தெரியும் நீ யாரையும் விரும்ப மாட்டேன். உன் மனசுல கண்டிப்பா நான் இருப்பேன். உனக்கு எனக்கு கண்டிப்பா பிடிக்கும். எனக்கு தெரியும் டி. ஹிஸ்ட்ரி ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் டி. முதல்ல இந்த விஷயத்த நான் கார்த்திக்கிட்ட சொல்லணும். டி கார்த்திக், உங்ககிட்ட தான் முதல்ல சொல்லணும். இதோ போறதுக்கு முன்னாடி ஸ்ரீ தூங்கிறான்னு பார்க்கலாமா? சும்மா பார்த்துட்டு போவோமே. என் செல்லக்குடி என்னதான் பண்றான்னு பார்ப்போமே. அது ஸ்ரீ வரேன். உன் சக்தி வரேன்டி. நீ என்ன பண்றேன்னு பார்க்கறதுக்காக ஓடி வரேன். முடிஞ்சு நின்னாலும் பார்த்துட்டு போயிடணும் அவ்வளோ. என்ன ஸ்ரீ ரூம் ஓப்பன்ல இருக்க மாதிரி இருக்கு? இந்த டைம்ல இதுக்கு ஓப்பன்ல இருக்கேன், என்னன்னு தெரியல. சுபி ஏதாவது வெளில வந்திருக்கானா என்னன்னு போய் பார்ப்போம். செல்லக்குட்டி, நீதான் என்னை இவ்வளோ நேரம் கூப்பிட்டியா? நான் கூட என்னடா யாரும் நம்மளை கூப்பிடுறாங்களோன்னு நினைச்சேன். நீதான் என்னை கூப்பிட்டியா? நம்ம 2 பேரும் விளையாடலாமா? எனக்கும் தூக்கம் வரலாம். 2 பேரும் விளையாடலாமா? என்ன பண்ணிட்டு இருக்கான் ஒருத்தி? அது போவி. டைம் என்ன ஆகுது? இந்த காரிடார்ல தனியா நின்னுக்கிறேன். இவ்வளோ நீ அந்த பக்கம் திரும்பி இருக்க. என் மேல கோவமா? அதான் நீ கூப்பிட்டோடனே ஓடி வந்துட்டேன். இங்க பாரு செல்லக்குட்டி, அம்மா பாரு, அம்மா பாரு. போவி. இவளை பத்தி பத்தி பத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்தோம். ராத்திரி நேரத்தில் வந்து பூனை குட்டிக்கிட்ட பேசிட்டு இருக்கான். அம்மா உனக்கு சாப்பிட கொண்டு வரட்டுமா? என்ன வேணும் என் பொண்ணுக்குட்டிக்கு? செல்லக்குட்டி, அப்பெல்லாம் கத்துக்கூடாது. எல்லாம் தூங்குறாங்களா, சத்தப்படக்கூடாது. அம்மா உனக்கு போய் சாப்பிட கொண்டு வரேன். என்னடி நடக்குதுங்க? அந்த பூனை குட்டிக்கு நீ அம்மாவா? அடி உன்ன யார் இந்த முயல் குட்டி? உன் பேர் என்ன முயல் குட்டி? இன்னொரு பூனைக்குட்டி. இரு இரு, நான் உன்னை தூக்குறேன். குட்டி ஓடுது ஓடுது. நான் உன்னை தூக்க வரேன்ல, இப்படி ஓடுனா எப்படி? ஓடாத ப்ளீஸ் ப்ளீஸ், ஓடாத பட்டுட்டாங்க. அம்மா பாவம்ல, அம்மா கிட்ட வந்துடுறீ செல்லும்.
துரத்திக்கிட்டு எவ்வளோ தூரம் ஓடி வந்திருக்கேன். இப்படி ஓடலாமா? அம்மா பாவம்ல. பூனைக்குட்டி கொஞ்சோண்டு வந்துட்டு போ ப்ளீஸ். ஏய், என்னடி இது? என்ன பண்ணிட்டு இருக்கான்? சக்தி அது பூனைக்குட்டி. ஏய், பூனைக்குட்டி தானே, நான் பிடிச்சி தரேன். நீ ஒழுங்கா நில்லு. இல்ல வேணாம், நானே பிடிச்சிக்கிட்டு ஓடிடுறேன். சொன்ன கேளுடி, நான் பிடிச்சி தரேன். வேணாம். தெரியும் மூங்கில் காட்டில் திசை மறந்த பட்டாம்பூச்சியாய் பரபரப்பான போக்குவரத்தில் பலூனை தோலைத்த பச்சை பிள்ளையாய் யார் என்ன முயல் குட்டி உடம்பும் மனசும் தூரம் தூரம் ஒட்ட நினைக்க அகல மனசு சொல்லும் நல்ல சொல்ல மாய உடம்பு கேட்கல தவியா தவிச்சு உசு தடங்கிட்டு திரிதடி தைராங்குருவி சின்ன தள்ளி நின்று சிரிக்கிறடி இந்த மம்முதுக்கு இருக்கு தீருமா அடி வந்துருச்சு விட்ட தோழி மாறுமா ஏன் மயக்கட்ட திட்டு வச்சு மன்னிச்சிருமா சத்தியாரு துணியரோ சுத்தி ஒரு கொஞ்சம் வருகிறதே. ஏய், இங்க பாருடி, ஒழுங்கா நில்லு. நான் பிடிச்சி தரேன். சொன்ன கேளுடி, என்னால முடியல. இல்ல வேணாம். ஏன் பூனைக்குட்டி, நானே பிடிச்சிட்டு போறேன். அடடா 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 என்னை ஏதோ செய்கிறாய் அடடா 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 என் நெஞ்சை கொய்கிறாய் அழகை ரசிக்கிறதே உன் செய்கை ஒவ்வொன்றும் என் காதல் அர்த்தங்கள் நாள்தோறும் நான் சேர்க்கும் ஞாபக சின்னங்கள். ஹாய் டியர். ஹாய் ஃப்ரெண்ட், குட் ஆஃப்டர்நூன் பா. சாரி டியர், இன்னைக்கு கெட்டி மேலே தான் கொடுக்கணும். அந்த கெட்டி மேலத்தில் இன்னும் கொஞ்சம் எடிட்டிங் வேலை இருக்கு. அது என்னால் முடிக்க முடியல. அதனால பிரியமான ஒளி எடுத்த வரைக்கும் போட்டிருக்கேன். இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு கண்டிப்பாக கெட்டி மேலே வந்துடும். ஆமா டியர், இன்னும் கேட்டி மேலத்துல கொஞ்சம் எடிட்டிங் வேலை இருக்கு. நாளைக்கு போட்டுறேன். அப்புறம் நேற்று போட்ட வீடியோவில் ஒரு 2 கமெண்ட் போட்டிருக்காங்க. என்னன்னா, வீடியோவை காப்பி அடிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை நான் சொல்லக்கூட விரும்பல. அவங்களும் ஒரு பொண்ணு தான், ஆனால் ஏன் இந்த மாதிரிலாம் வார்த்தைகள் போடுறாங்கன்னு தெரியல. என்ன சொல்றதுன்னு புரியல. அப்புறம் சொந்தமாக உழைச்சி வீடியோ போட வக்கீல் அது நாய். எனக்கு புரியல. ராத்திரியோட ராத்திரி நான் வேற போயிட்டு வேற ஒருத்தங்க போட்ட வீடியோ திருடி கொண்டு வந்தா நான் என் சேனலில் போட்டுட்டு இருக்கேன். நான் சொந்தமாக உழைக்காம சொந்தமாக உழைச்சனா இல்லையான்னு எனக்கு தான் தெரியும். சரி, ஓகே. கடைசியில் பார்த்தா இது எனக்கு மட்டும் வந்த கமெண்ட் கிடையாது. நிறைய சேனலுக்கு இந்த மாதிரி கமெண்ட் போயிருக்கு. யாரும் தெரியல, ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி அதர் சேனல்ஸோட டிபியை வச்சு இந்த மாதிரி கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. அது எந்த நாய் வந்து நன்றி விடுது, அதை சொல்லக்கூடாது. அது எந்த பரதேசின்னு தெரியல. சத்தியமா அந்த பரதேசி மட்டும் என் கையில் கிடைச்சது செருப்பாலே அடிப்பேன். ஆமா பரதேசி, கண்டிப்பா கையில கிடைச்சுன்னு வச்சுக்கேன். நீ சொன்ன வார்த்தைக்கு செருப்பும் விளக்கம் வரும். உனக்கு பிஞ்சிரும் பாத்துக்க. நேரம் மட்டும் கிடைச்சிடாத. கிடைச்சுன்னா கண்டிப்பா பிஞ்சிரும். இது எனக்கு மட்டும் இல்லை, எத்தனை சேனல்ஸ்க்கு இந்த மாதிரி போட்டுட்டு இருக்கேன். காலையிலேருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி போட்டிருக்கேன்ட்டு. எதுக்கு உங்களுக்கும் இந்த பொழப்பு? இந்த பொழப்புக்கு ஐயோ கடவுளே, என்ன சொல்றதுன்னு தெரியல. ஓகே டியர், இது காலையில் பார்த்ததுமே டென்ஷன் ஆகுது. எனக்கு அவங்க போட்டது காப்பி அடிக்கிறேன், சொந்தமாக உழைச்சி போடு, இதெல்லாம் கூட எனக்கு கோவம் வரல. அவங்க ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க, அதுதான் எனக்கு கோவம் வருது. அந்த எச்சம் மட்டும் என் கையில் கிடைச்சது. சாரி டியர், எனக்கு அந்த பரதேசை திட்டணும்னு தோணுச்சு. அதான் ஆசை தீர வீடியோவில் திட்டேன் நான். நீங்கள் கேட்க இஷ்டம் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா இது அந்த பரதேசிக்காக தான். எதுக்கு பரதேசி இப்படி பண்ணிட்டு தெரிகிறேன்? உன்னால சொந்தமாக உழைச்சி முன்னுக்கு வர முடியலன்னா எதுக்கு அடுத்தவங்களுடைய இது கொண்டு போயிட்டு இப்படி பேசிட்டு தெரிகிறேன்? எனக்கு நிறைய வருது வார்த்தைகள். சரி, நம்ம அவ்வளோ வார்த்தையை விட்டுறக்கூடாதுன்னு தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் உழைச்சி போடணும், உழைக்காம போடணும், காப்பி அடிக்க போடணும், காப்பி அடிக்காம போடணும். நீ முதல்ல உன் சொந்த ஐடியில இருந்து கமெண்ட் போட கத்துக்க, சரியா? ஐடியே இப்படி திருடி போட்டுட்டு இருக்க, நீ வந்து எனக்கு சொல்றியா? செருப்பால வாங்கிடாத. கையில மட்டும் கிடைச்சிடாத. எல்லாரும் செம்ம கொலவெறியில இருக்கும். ஏதாவது பிஞ்சிட போகுது பாத்துக்க. ஓகே டியர்ஸ், நேற்றுக்கு நம்ம திவ்யா சிஸ்டர் அவங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க. சாரி திவ்யா டியர், நேற்றுக்கு நான் வீடியோ எடுக்கலாம். ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த வீடியோ தான் அப்படியே கொடுத்துட்டேன். அதனால தான் உங்களுக்கு என்னால் விஷ் பண்ண முடியல. நேற்றுக்கு விஷ் பண்ணதுனால இன்னைக்கு விஷ் பண்ணுறேன். பிளேட்டட் விஷஸ் திவ்யா டியர். இனி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் திவ்யா டியர். ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே திவ்யா டியர். திவ்யா டியர், நீங்கள் இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கும். எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். இன்னொரு சப்ஸ்கிரைபர் ஜெயா சிஸ்டர், அவங்களுக்கு 24th வெட்டிங் ஆனிவர்சரி விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கும் பிளேட்டட் விஷஸ். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் ஜெயா சிஸ்டர். பட் பண்ண ப்ரோ.
I wish you happy wedding anniversary, Jaya sister. பத்மநாபன் bro. பத்மநாபன் ப்ரோ, ஜெயா சிஸ்டர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். ஓகே டியர். இன்னைக்கு கேகே சீரிஸ் பிரியமானவளே, அப்புறம் நம்ம புது சீரிஸ் ராதி மனது, இந்த 3 சீரிஸும் போட்டிருக்கேன். சீரிஸ் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க டியர். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டியர். பை டியர். பை டியர்.